சார், தேர்தல் ரொம்ப பக்கத்துல நெருங்கிருச்சு. அரசியல் களமும் ரொம்ப சூடாவும் இருக்கு. இந்த 2026 தேர்தல்ல எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? 2026 தேர்தல் சாதாரணமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகின்ற சட்டமன்ற தேர்தலாக நாம் பார்க்கலாம். அவங்கள்ட்ட எல்லா வசதிகளும் இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கிறது. அதற்கு கீழே செயலாற்றக்கூடிய வருமான வரித்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ இவர்களெல்லாம் அவிழ்த்து விடப்படுகின்ற வேட்டை நாய்கள் போல தயாராக இருக்கிறார்கள். யார் மேடு வேண்டுமானாலும் பாய்வதற்கு. எழுச்சியை உண்டு பண்ணுவதுதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்ற வேலை. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த ஊடகங்களுடைய சதி. அதாவது நீங்க ஒரு கருத்தை, நல்ல கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு போலி புனைப்புரட்டுக்களை பரப்புகின்ற ஊடகங்கள் 100 தயாராக இருக்கின்றன. நீ 2 லட்சம் கோடி இந்த வருஷத்துக்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைக்கும்னு நம்ம பிரதமர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசுறாரு. அப்போ இந்த 8 வருஷம் 9 வருஷம் நீ இந்த 2 லட்சம் கோடிய மக்கள்கிட்ட இருந்து திருடி இருக்கீங்கல்ல. ஆனா அதை தைரியமா மறைத்து விட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஊடகங்கள்ல ஏதோ ஏற்கனவே விரித்த வரிகள் எல்லாம் இன்னொரு அரசு விதித்தது போலவும், அந்த வரிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத போலவும், இவர் இன்னைக்கு வரிகளை குறைத்து விட்டது போலவும் ஒரு பிரமாண்டத்தை சிருஷ்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அந்த பிரச்சனை இருக்குல்ல சார். இப்போ அதிமுக பாஜகவோட ரொம்ப நார்மலைஸ் ஆகிறது அப்படிங்கிறது, அதாவது கேடர்ஸையே ஐடியாலஜிக்கலா மாத்துறதுக்கான ஒரு அதுதான். இப்ப நீங்க அதுதான் நான் என்ன சொல்றேன், பழனிசாமி அதிமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அந்த இயக்கத்தினுடைய கருவையே அழிக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ்ல கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறார். என்னைக்குமே பாத்தீங்கன்னா, இந்த வேட்டைக்கு போறவங்க சிட்டிங் டக்குன்னு தான் பார்ப்போம். பறக்கிற வார்த்தை சுட மாட்டான், உட்கார்ந்து இருக்கிற வார்த்தை தான் சுடுவான். அந்த உட்கார்ந்து இருக்கிற வார்த்தை இன்னைக்கு யாருன்னு நினைக்கிறான்னா அதிமுக தான். நேற்று திரைப்பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கூட்டம் போடுறாரு. அவருக்கு ஒரு மக்கள் திரள் கூடுறாங்க அவரை பார்க்கறதுக்கு. அப்படிங்கும் போது ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா உங்களுக்கு என்ன தோணும்? இது உங்களுக்கு இது ஜனநாயகத்தினுடைய மறுபக்கம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய இருண்ட பக்கமும் கூட. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. உங்களுடைய நேரத்துக்கு முதல்ல நன்றி. வெரி குட் சார், தேர்தல் ரொம்ப பக்கத்துல நெருங்கிருச்சு. அரசியல் களமும் ரொம்ப சூடாவும் இருக்கு. இந்த 2026 தேர்தல்ல எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்க? அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளா நீங்க மதிப்பிடுறது என்ன சார்? 2026 தேர்தல் சாதாரணமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகின்ற சட்டமன்ற தேர்தலாக நாம் பார்க்கல. ஏன்னா இதுல பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இதுவரை அவர்களால் கால் பதிக்க முடியாத இடமாக இருந்த தமிழகத்துல எப்படியாவது ஒரு வலுவான இடத்தை பிடித்து விட வேண்டும் என்பதற்காக நம்முடைய இதுல சொல்லுவாங்க, சாம பேத தான தண்டம்பாங்க, பெக் பாரோ ஆர் ஸ்டீல் ஆங்கிலத்துல. எந்த முறையை பின்பற்றியாவது இங்க உட்கார்ந்துடணும், இந்த அதிகாரத்தை இங்க கைப்பற்றணும். இங்க இருக்கிற சமூக நீதி சக்திகள், எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டாடுகிற அரசியல் சக்திகள், ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற அரசியல் சக்திகள், ஒரு மனிதநேய பண்பாடு, எல்லோரையும் நேசிக்கின்ற ஒரு மனப்பாங்கு, இதெல்லாம் இயற்கையாகவே இந்த மண்ணுக்கு இருக்கிறதுனாலதான் அது இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச சித்தாந்தத்தை உள்வாங்க மறுக்கிறது. இதை ஒரு ஒரு எப்படியாவது ஒரு பேக்டோர்லயாவது ஒரு என்ட்ரி கொடுத்துடணுங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு திட்டம். அதுக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட எல்லா வசதிகளும் இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கிறது. அதற்கு கீழே செயலாற்றக்கூடிய வருமான வரித்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ இவர்களெல்லாம் அவிழ்த்து விடப்படுகின்ற வேட்டை நாய்கள் போல தயாராக இருக்கிறார்கள். யார் மேடு வேண்டுமானாலும் பாய்வதற்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை அவர்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பதற்காக எந்த நிலைக்கும் போகுவதற்கு தயாராக இருக்கிறது. பெரும் பணம். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சி பாஜக. 2வது, மோடியினுடைய கால்களில் விழுந்து கிடக்கின்ற ஊடகங்கள். பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவான அரசு என்பதனால அவங்க இன்னைக்கு ஊடகங்களை கைப்பற்றி வைத்திருப்பதினால் ஊடகங்களுடைய ஒரு பெரிய ஆதரவு, இதெல்லாம் வைத்துக்கொண்டு எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற அதிகாரிகள். ஒரு நேர்மைக்கோ நாணயத்திற்கோ
அல்லது விதிகளின்படி நடப்பதற்கான அந்த உள்ளுணர்வோ அறம் சார்ந்த பார்வையோ எதுவுமே இல்லாமல் ஆள்கின்ற கட்சியோ ஆள்கின்ற அதிகாரம் சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிற அதிகார வர்க்கம், இதை கண்டும் காணாதது போல் இருப்பதற்கு தயாராக இருக்கின்ற நீதித்துறை. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான அம்சமா நினைக்கிறாங்க. இதை போல ஒரு சாதகமான சூழ்நிலை சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கல. ஸோ இன்றைக்கு அது கிடைத்திருப்பதனால் அந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் இதை ஒரு சராசரி தேர்தலாக பார்க்கல, ரொம்ப முக்கியமான தேர்தலாக, ஒரு வாட்டர் ஷெட் எலெக்ஷனாக நான் பார்க்கிறேன். சார், ராகுல் காந்தி அவர்கள் இது 2வது பிரஸ் மீட்லையும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணாரு. தேர்தல் கமிஷன் மீது நிறைய முறைகேடுகள், அது குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாரு. இப்போ நம்ம ஒரு கிரவுண்ட்ல ப்ளே பண்றோம் அப்படின்னா, ஆப்போனன்ட் ரூல்ஸை மதிச்சு விளாண்டா அவங்களோட நம்ம ஃபைட் பண்ண முடியும். அப்போ நம்ம சொல்ற மாதிரி நீதித்துறையும் சார்பாக இருக்கு, அதே மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சார்பா இருக்கு. அப்படிங்கும்போது இதை எப்படி எதிர்கொள்றது? இப்போ அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல, எல்லாத்தையுமே நீதிமன்றத்தின் மூலமாவே எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? அதுதான் இப்ப நமக்கு பெரிய புரட்சிகள் எப்படி வந்தது? இன்னைக்கு ரஷ்ய புரட்சியோ பிரெஞ்சு புரட்சியோ இந்திய சுதந்திர போராட்டமோ அதெல்லாம் மிக சாதகமான சமூக அரசியல் சூழ்நிலையில அந்த புரட்சிகள் எல்லாம் வெற்றி பெறல. இன்னைக்கு ஒரு வெள்ளைக்கார துறைத்தனம், ஆதிக்க துறைத்தனத்தை ரவுலட் சட்டம் போல கொடுமையான சட்டங்கள், ஆள் தூக்கி சட்டங்கள், கண்டம் விட்டு கண்டம் ஆட்களை தூக்கி கொண்டு போய் சிறைகளில் அடைக்கிற சட்டங்கள், இவைகளெல்லாம் இருந்து அதை மீறித்தான் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். புரட்சிகள் வந்திருக்கிறது, பெரிய கொடுங்கோல் மன்னர்கள் விழுந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் எழுந்து விட்டாதான் சேகுவார அருமையா சொல்வார். மக்களுக்கு எழுச்சி ஊட்டணும். மக்களுக்கு எழுச்சி வந்துட்டதுனால அவர்கள் ஆகாய விமானங்களை கைகளில் பிடிப்பார்கள்ங்கிறார், பீரங்கி குண்டுகளை கைகளால் தாங்குவார்கள்ங்கிறார். ஸோ அதை போல மக்கள் எழுச்சியை உண்டு பண்ணுவதுதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கின்ற வேலை. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த ஊடகங்களுடைய சதி. அதாவது நீங்க ஒரு கருத்தை, நல்ல கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு நியாயமான ஊடகங்கள் ஒரு முயற்சி எடுக்கின்ற போது அந்த முயற்சியை முறியடிப்பதற்கு போலி புனைப்புரட்டுக்களை பரப்புகின்ற ஊடகங்கள் 100 தயாராக இருக்கின்றன. சோ இத மக்களுக்கு பாத்தீங்கன்னா போய் சேரும் போது எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அவங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவும் இல்லை, பக்குவமும் இல்லை, முதிர்ச்சியும் இல்லை, அதற்கான அவகாசமும் இல்லை. ஆகவே மக்கள் குழப்பி போறாங்க. அதனாலதான் மக்கள் எழுந்து வெளியே வர மாட்டாங்க. இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறது. இப்போ நீங்க டிமானிட்டைசேஷனை விட ஒரு கொடுமையான ஒரு நடவடிக்கை என்ன இருக்க முடியும்? எத்தனை பேர் வாழ்வு இழந்தாரு? 114 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. ஏன் மக்கள் வரல? இப்ப ஜிஎஸ்டியை நீங்க இன்னைக்கு இதை விட ஒரு அருமையா சொன்னாரு ராகுல் காந்தி, கபார் சிங் டாக்ஸ்ன்னு சொன்னாரு. நீ 2 லட்சம் கோடி இந்த வருஷத்துக்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைக்கும்னு நம்ம பிரதமர் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம பேசுறாரு. அப்போ இந்த 8 வருஷம் 9 வருஷம் நீ இந்த 2 லட்சம் கோடியை மக்கள்கிட்ட இருந்து திருடி இருக்கீங்கல்ல. ஆனா அதை தைரியமா மறைத்து விட்டு இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஊடகங்கள்ல ஏதோ ஏற்கனவே விதித்த வரிகள் எல்லாம் இன்னொரு அரசு விதித்தது போலவும், அந்த வரிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத போலவும், இவர் இன்னைக்கு வரிகளை குறைத்து விட்டது போலவும் ஒரு பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறாங்க. மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அமைச்சர்கள் கடை வீதிகளுக்கு வருகிறார்கள், மால்களுக்கு போறார்கள், வியாபாரிகளை பார்த்து விலையை குறைச்சியான்னு கேட்கறாங்க. ஏதோ இவங்க தான் நன்றி சொல்றேன்னு வேற சொல்றாங்க. இத மாதிரி மக்கள் இதை பார்த்து இது என்னடா இது, மக்கள்கிட்ட கேட்டா வரி விலை குறைஞ்சிட்டாமா, விலை குறைஞ்சிட்டுதுங்க, மோடிக்கு நன்றி தானே, ஆமா நன்றி தான். உடனே அதை 10 தடவை பாக்குற டிவியில எல்லாமே இந்த கார்பெட் பாம்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது இடைவெளி இல்லாமல் குண்டுகளை போட்டு அழிப்பது. அது மாதிரி காலில் டிவியை திறந்துட்டீங்கன்னா மோடிக்கு நன்றி, மோடிக்கு நன்றி, நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி, ஜிஎஸ்டி. இது என்ன பண்ணுவீங்க நீங்க ஜனங்களை? இப்போ இதை உங்களை மாதிரி யூடியூப் மூலமாக தான் நம்ம மக்களை சென்று அடைய வேண்டியது இருக்கு. பாப்புலர் சேனல்ல யூடியூப் பார்க்கறதுக்கு எத்தனை பேர்கிட்ட முதல்ல உங்களுக்கு இது இருக்குது, நெட் கனெக்ஷன் வேணும், அதற்கான பேமெண்ட் டேட்டா வேணும். இதை எவ்வளவு நேரம் ஒரு இன்டர்வியூ நீங்க எனக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் டேட்டா வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கு? ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. காந்தியை கொன்ற கோட்சேவை கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பினர் இன்னைக்கு சுதந்திர தின விழாவில் கூட ஆர்எஸ்எஸ் போற்றி பேசுறாங்க.
அப்போ வந்து இது எதனுடைய அடையாளம்? இந்த ஆர்எஸ்எஸ் இவ்வளவு வெளிப்படையா இயங்குவது அப்படிங்கிறது சமூகத்துல என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்க 100 விழா கொண்டாடுவதை இன்னைக்கு அவங்க சைலண்டா பல இடங்கள்ல அத பல்வேறு போர்வைகள்ல அந்த விழாக்களை நடத்துகிறார்கள். ம். அவர்கள் தரப்பு அந்த ஐடியாலஜிக்கல் மெசேஜை நிறைய தரப்பு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் இவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல்வேறு யுக்திகளை அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. நான் கூட படித்தேன், திங் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வைத்து ஐஐடி போன்ற அமைப்புகளில் கூட நம்முடைய குருமூர்த்தியை போன்றவர்கள், இந்த நம்முடைய உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிநாதனை போன்றவர்கள், இன்னும் ஒரு வலதுசாரி சிந்தனையும் ம். ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு மனப்பான்மையும் கொண்டவர்கள் எல்லாம் கொண்டு போய் ம். இங்கெல்லாம் பேச வைக்கிறதாகலாம் நான் பத்திரிகைகளில் செய்தி படித்தேன். இப்போ இது இன்னைக்கு இதுக்கு ஒரு அக்செப்டபிலிட்டி வந்துன்னு வைங்களேன். இன்னைக்கு நீங்க எங்க இந்துத்துவாவினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா, ஒரு காலத்தில் இந்த ஐடியாலஜியால மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில இது இன்னைக்கு இந்த தாக்கம் போய் செஞ்சது. இப்ப தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிறைய சாதி இருக்காங்க. இந்த இப்போ இந்த இந்த மாவட்டங்கள்ல குமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 26, 27 சாதி மக்கள் அவங்களுக்கு தான் இந்த தோல் சிலை போராட்டம்ங்கிறது நடத்தணும். ரொம்ப முக்கியமான போராட்டம். முக்கியமா அந்த பெண்களுக்கு மாறாப்பு சேலை போடுவதற்கு அனுமதி இல்லை. அந்த மாறாப்பு சேலை போடுவதற்கான போராட்டத்தினுடைய வரலாறு ஒரு பெரிய வரலாறு. ம். அந்த பெண்கள் அந்த மாறாப்பு சேலை போடுவதற்காக அவர்கள் பட்ட வேதனையும் கொடுமையும் இருக்கு பாருங்க. அதாவது சந்தைக்கு காய்கறி விற்க போகும்போது, மீன் விற்க போகின்ற போது அந்த மாறாப்பு இல்லாம போறதுக்கு அவளுக்கு வெக்கமா இருக்கும். மேல மாறாப்பு போட்டு போனா அவசாதி இளைஞர்களே துரட்டி வச்சு இழுப்பாங்க. துரட்டின்னா ஒரு ஒரு இரும்பு கம்பி, அதை வச்சு அந்த மேலாடையை இழுப்பாங்க. ம். சில சமயம் தோலையும் கிழிச்சிடும். ம். அதுதான் ஒரு முளைச்சி வளன்னு ஒரு ஊர் இருக்காங்க. அந்த முளைச்சி வளையில எங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படி மாறாப்பு போடுகிற பெண்கள் என்ன செய்யணும்னா, அவங்களுடைய மார்பகத்துக்கு வரி கட்டணும். அது பேர் முளை வரின்னு பேர். அந்த முளை வரியை வசூல் பண்ணி வீட்டுல தொந்தரவு பண்ணவனுடைய அந்த டார்ச்சர் பொறுக்க முடியாம, இருப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய 2 மார்பகத்தையும் அறுத்து ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு போடா, அங்கதான் முளைச்சி வளைன்னு பேர் அதுக்கு. ம். இப்போ இந்த இடத்துல நாராயணகுரு, ஐயா வைகுண்டர் இவங்க எல்லாரும் இதற்கான ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. ம். ஐயா வைகுண்டர் இதற்காக பல இடங்களில அந்த இளைஞர்களை கூப்பிட்டு வைக்கிறதுக்காக வேண்டி அந்த சேர்வதற்காக சங்கமம்லாம் அமைத்திருக்கிறார். இப்ப அந்த இடங்கள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சகாவினுடைய கூடங்களாக மாறுகின்றன. இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நம்முடைய பெஞ்சமின், அவர் நம்ம சிபிஎம் எம்பி பெலார்மின், ம். அவர் அவருடைய ஏற்பாடு, நம்முடைய மனோ தங்கராஜ் ஏற்பாடு, நம்ம பெரிய இந்த 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 தோல் சிலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு விழா, 100 விழா கொண்டாடுறதுக்கு நம்ம பெரிய முதலமைச்சர், கார்ல முதலமைச்சர் வந்தாரு, நம்ம முதலமைச்சர் வந்தாரு. ஓ. இதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். அப்படி கூட்டம் போட்டு நாங்க ஒரு 100 பேர் 200 பேர் உட்கார்ந்து ஒரு திருமண மண்டபத்துல பேசும்போது, ஒரு இந்த இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்கள், அவங்க இது எதுக்கு நீங்க ஊரை கெடுக்குறீங்க, ம். இந்த புண்ணெல்லாம் நீங்க ஏன் கிளறி விடுறீங்க, அப்ப அத பேசவே கூடாதுன்னு அதை சொல்றாங்க. பேசக்கூடாது, இந்த விழாவே நடத்தக்கூடாது, எதுக்கு இந்த விழா, இந்த அவமானத்தெல்லாம் நாங்க திரும்ப நினைவு ஊட்டணுமா, ம். இப்படி என்று அவங்க யாருடைய ஏற்பாட்டுல வந்திருக்காங்கன்னா, இந்த வலதுசாரி இயக்கங்கள் தான் அவங்களை தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ம். உங்களை கேவலப்படுத்துறாங்கடா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு நிறைய வட இந்தியாவுல சரித்திர படங்கள், சரித்திர படங்களை மாற்றி முகலாய வரலாறு, அதற்கு பிறகு ராஜபுத்திர வரலாறு,
இதில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் வந்து நடந்த சம்பவங்களை நடந்தது போல சொல்லாமல் அதை வந்து திரிச்சு வெற்றி பெற்றவர்களை வந்து தோல்வி பெற்றவர்களாகவும் தோல்வி அடைந்தவர்களை வெற்றி பெற்றவர்களாகவும் வரலாற்றை போட்டு குழப்பி பல படங்கள் எடுக்கிறாங்க. எடுத்துதான் அந்த பெருமை, அந்த சாதி பெருமை ஏத்துறாங்க. ஒவ்வொரு சாதிக்கும் வந்து ஒரு தலைவரை உருவாக்கி, இந்த தலைவர் வந்து முகலாயர்களால் அவமானப்படுத்தப்பட்டார், அந்த சுல்தானால அவமானப்படுத்தப்பட்டார், ஆகவே அந்த சாதிக்கு உள்ள பெருமை இப்படின்னு ஒவ்வொரு சாதிக்கா வந்து சினிமா எடுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து நீங்க வந்து மகாராஷ்டிராவுல பாத்தீங்கன்னா இந்த மகர் சமூக மக்கள் இருக்காங்கல்ல, பட்டியலின மக்கள், அவங்க வந்து ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னால ரோட்ல வந்து போகும்போது பின்னால வந்து ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை கட்டிட்டு தான் போனோம், ஒரு வாரியலை கட்டிட்டு தான் போனோம். ஏன்னா அவங்க நடந்த கால் தடந்த தூசியை அவங்களே கிளப்பிடணும்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து 12 மணிக்கு தான் அவங்க வெளியே வரணும், ஏன்னா அப்ப நிழல் வந்து இங்க படக்கூடாது. அதுக்கு முன்னால வந்தாங்கன்னா ஒரு சாலை குறுக்க வருதுன்னு வச்சுங்களேன், அங்க நின்றுக்கிடுவாங்க, யாராவது வர்றாங்களான்னு பார்த்துட்டு தான் அவங்க. இந்த அவமானங்களை வந்து திரைப்படமா எடுத்தா எப்படி இருக்கும்? இந்த அவமானங்கள்லாம் இந்த ஊர்ல நடந்தது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், 1922, 23 வரைக்கும் திருச்செந்தூர் கோயில்ல பல பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள என்ட்ரியே கிடையாது. இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில்ல வந்து இன்னைக்கு அந்த கோயில்ல நிர்வாகம் பண்ணுகிறதெல்லாம் அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய சமூக நீதிக்கான மாற்றம். இதற்கு வந்து காங்கிரஸ் பெருமைப்படலாம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெருமைப்படலாம், திராவிட இயக்கங்கள் பெருமைப்படலாம். அவர்களால் தான் இந்த மாற்றம் வந்தது. இன்னைக்கு வந்து அதை நினைவூட்ட இந்த இப்படித்தான்ப்பா நடந்தது திருச்செந்தூர்ல, அதை சொன்னால் அந்த படத்துக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. நான் சாதியால் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டேன், சாதி வந்து என்னை வந்து என்னுடைய முன்னேற்றத்தை வந்து இத்தனை ஆண்டுகள் தடை செய்திருக்கு, எனக்கு படிப்பதற்கு இடம் கிடையாது, குடிப்பதற்கு வந்து கிணறுகள் கிடையாது, தெருக்களில் நடக்க முடியாது, இந்த கொடுமையை வந்து இப்பொழுது சினிமாவா படமா எடுத்தா தானே இவங்களுக்கு நினைவூட்ட முடியும். லவ் ஜிகாத்னு சினிமா எடுக்கிற, அதை வந்து நீ ஏன் கற்பனை பண்ணி நீ ஏன் கதை எழுதி வைக்கிற? 370 பற்றி நேரு தான் அந்த அவ்வளவு தவறு பண்ணிட்டாருன்னு பொய்யா சொல்லி அதை சினிமா எடுத்து அதை முதலமைச்சர் பிரதமரே உட்கார்ந்து அதை பார்க்குறாரு. இந்திரா காந்தியை பற்றி தவறா எழுதி அதை வந்து இந்த படத்தை பாருங்கள்னு அவங்களே சிபாரிசு பண்றாங்க. ஆனால் சமூகத்துல உண்மையிலேயே நடந்த சம்பவங்களை சினிமா எடுத்தா அதுக்கு அனுமதி கிடையாது. இதை போல ஒரு கால சூழல இந்த இளைஞர்களை வந்து நம்ம எப்படி வந்து அறிவூட்டுறது, இந்த RSS இயக்கத்தினுடைய தன்மையை பற்றி எப்படி சொல்றது? இன்னைக்கு RSS இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்து சரங் சலக் வந்து அவரு மோகன் பகவத் வந்து இப்ப பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்க வந்து பேச வைக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு காலத்துல சமூக நீதி போராளிகளா இருந்தவங்களெல்லாம் இப்பொழுது காலச்சூழல்ல அவங்களை கொண்டு போய் அவங்கெல்லாம் அங்க போய் உட்கார்ந்து பேசும்போது மக்களுக்கு குழப்பமாக வருகிறது. தமிழ்நாட்டிலே அந்த பிரச்சனை இருக்குல்ல சார். அதிமுக வந்து பாஜகவோட ரொம்ப நார்மலைஸ் ஆகிறது அப்படிங்கிறது, அதாவது கேடர்ஸையே வந்து ஐடியாலஜிக்கலா மாத்துறதுக்கான ஒரு வழி. அதுதான் இப்ப நீங்க வந்து அதுதான் நான் என்ன சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வரலாற்றில் பாடங்களை படிக்கவில்லை. பழனிசாமி வந்து அதிமுகவை செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் வந்து அந்த இயக்கத்தினுடைய கருவையே அழிக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ்ல கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்சமாவது அவர் வந்து மற்ற மாநிலங்கள்ல என்ன நடந்ததுன்னு அவர் ஒரு கணம் ரொம்ப நாளுக்கு முன்னால இல்ல, 5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க வந்து ஒரிசாவில் வந்து நவீன் பட்நாயக்கோட சேர்ந்தாங்க. நவீன் பட்நாயக்கனுடைய கதை இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு அவருடைய கட்சி என்னாச்சு? ஆந்திராவில் ஜெகன் கூட சேர்ந்தாங்க, அவங்க கட்சி என்னாச்சு? அவங்களுடைய கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு என்னாச்சு? முஃப்திஃபா முகமதோட கூட்டணி வச்சு காஷ்மீர்ல ஆட்சி அமைச்சாங்க, அவங்களுடைய கதி என்னாச்சு? இது என்னாச்சு? இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து நீங்க வந்து சிவசேனாவை என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் போய் இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறாருன்னா என்ன காரணம்னா அவங்கள ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்கான நெருக்கடியில் இருக்கிறாரு. நீங்க ஒரு இந்த வளையத்தை பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது பன்னீர்செல்வத்துக்கும் அமித்ஷாவுடைய தயவு தேவைப்படுகிறது, டிடிவி தினகரனுக்கும் அமித்ஷாவுடைய தயவு தேவைப்படுகிறது, எடப்பாடிக்கும் அமித்ஷாவுடைய தயவு தேவைப்படுகிறது, செங்கோட்டையனுக்கும் அமித்ஷாவுடைய தயவு தேவைப்படுகிறது,
அமித்ஷாவுடைய அமித்ஷாவுடைய தயவு இல்லாமல் இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வெளியவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள அவங்க மாட்டிருக்கிறாங்க. இது அதிமுகவை நம்புறது வந்து பயனே இல்லை, அப்படி ஒரு முடிவு வரலாம். அது நிச்சயமா எனக்கு வந்து அவங்களுடைய அஜெண்டாவே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் கூட இடையில இன்னொரு தொலைக்காட்சியில பேசும்போது சொன்னேன், காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் அரசியல் ரீதியாக செய்த தவறை வந்து பாஜக ஒரு நாளும் செய்யாது. காங்கிரஸுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவோட ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு வந்தது. ஜானகி ஆதரிக்கிறதா, ஜெயலலிதாவை ஆதரிக்கிறதா? அப்போ பிரிடாமினண்டா எல்லாரும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த எங்களை போன்றவர் எல்லாருமே நாங்க வந்து ஜெயலலிதாவை தான் ஆதரிக்கணும், அவங்ககிட்ட தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு, அவங்களோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நாங்கெல்லாம் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு சொன்னோம். என்னை போன்றவர்கள், நான் எல்லாருடைய பேரையும் சொல்ல ஆசைப்படலை. அப்போ வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெரிய தலைவர், இன்னைக்கு அவர் இல்லை, அவர் கூப்பிட்டு சொன்னாரு, எல்லாரும் பெரிய தப்பு பண்றீங்க, எதுக்காக வேண்டி இப்போ ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்றீங்க, இப்போ ஜானகி ஆதரிங்க, கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணுங்க, ஒரு 10 மந்திரி வருவீங்க, இந்த அம்மா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வயதான அம்மாங்க, இவங்க ரொம்ப நாள் அவங்களால கட்சி நடத்த முடியாது, அது பிறகு ஏடிஎம்கே நீங்க அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை வந்து அன்னைக்கு காங்கிரஸ் வந்து அதை அந்த கோணத்தில் அதை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா அதை மாதிரி ஒரு அணுகுமுறையை பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இடம் வேணும் தமிழ்நாட்டில். அந்த இடம் வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டைக்கு போறவங்க வந்து சிட்டிங் டக்குன்னு தான் பார்ப்பான், பறக்கிற வார்த்தை சுட மாட்டான், உட்கார்ந்து இருக்கிற வார்த்தை தான் சுடுவான். அந்த உட்கார்ந்து இருக்கிற வார்த்தை இன்னைக்கு யாருன்னு நினைக்கிறான்னா அதிமுக தான். இந்த இடம் தான் நமக்குள்ள இடம். ஸோ இதை வந்து இந்த தேர்தலை வந்து கூட்டணி வச்சு இப்போ எல்லாரும் அவங்கள்ட்ட போய் தானே பஞ்சாயத்து பண்ண வேண்டியிருக்கு. அதிமுக பிரச்சனையை கூட போய் அமித்ஷா அது எல்லாரும் எடப்பாடியில இருந்து அத்தனை பேரும் அவங்க வீட்டுல சொந்த வீட்டுல சொத்து தாவா கூட ஒரு குடும்ப பாக புஸ்தகம் கூட வந்து அமித்ஷா தான் தலையிட்டு தான் தீருங்கிற லெவலுக்கு கொண்டு போய் அவங்க கொண்டு விட்டாங்க. ஸோ இதை விட அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா நமக்கு என்ன வருதான்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய கட்சி, ஒரு ஜாதி மத இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம் வந்து நம்முடைய கண் முன்னாலேயே வந்து இப்படி போகுதோ, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய அபாயம்னு நான் நினைக்கிறேன். சரி, இன்னொன்னு அதிமுக ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது, திமுகவிற்கு எதிரான பல கூட்டணிகள் இல்ல வந்து பல கட்சிகள் கிரவுண்ட்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதுசா வந்திருக்க விஜய் இருக்கிறாரு, அதே மாதிரி சீமான் தொடர்ச்சியா போட்டிட்டு இருக்கக்கூடியவர் இருக்கிறாரு. அப்போ திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இன்னும் கூடுதலான ஒரு பலனை வந்து திமுக கூட்டணி கொடுக்கும் அப்படின்னு. அப்படித்தான் கொடுக்கணும். இப்போ நார்மலா பார்த்தா அப்படித்தான் கொடுக்கணும். இப்போ வந்து விஜயினுடைய வந்து அவர் என்ன பர்பஸுக்காக வேண்டி அவர் இறங்கி இருக்கிறாரா அல்லது இறக்கப்பட்டிருக்கிறாராங்கிற கொஸ்டினுக்கு நமக்கு இன்னும் விடை தெரியல. அவர் காங்கிரஸ் கூடயும் பேசுறாருன்னு டாக் வருது. அது வந்து அதை போன்ற செய்திகளும் ஊடகத்துல எதுவுமே பாத்தீங்கன்னா, இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இவைகளெல்லாம் கசிய விடப்படுகிற செய்திகள் தான். ஆத்தென்டிகேஷன். இந்த செய்திகள் வந்து எதுக்குமே வந்து இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களே ஒரு செக்ஷன் மீடியாவில் இதை போல ஒரு செய்தியை தயார் செய்து இவங்களே வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா விடுவாங்க. இதுல எங்கேயாவது பலவீனமான நபர்கள் எந்த கட்சியில இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க மூலட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து அவங்க வாயிலிருந்து 2 வார்த்தையை பிடுங்குவாங்க. பிறகு அதை வந்து பெருசாக்கி அதை உள்கட்சி குழப்பத்தை உண்டாக்கி, இதுதான் வந்து இவங்களுடைய மோடு சாப்பிட்றாண்டி. இது வந்து இதை செய்வதில் பாஜக வந்து ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரத்தனமா வந்து செய்யும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸுக்கு வந்து கூடுதல் இடங்கள் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி வந்து எல்லா கட்சிகளும் ஆசைப்படலாம், நியாயம் இருக்கிறது. வந்து அந்த கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதில் வந்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கூட்டணி வந்து ரொம்ப முக்கியமான கூட்டணி. ஆர்எஸ்எஸ் இயக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற போது அதிமுக என்கிற ஒரு பெரிய இயக்கம் வந்து அவங்க காலடியில் மண்டியிட்டு கிடக்கின்ற போது ஜனநாயக சக்திகளும் மதச்சார்பற்ற சக்திகளும் சமூக நீதி சக்திகளும் பலவிதமா பிரிந்து கிடப்பது என்பது வந்து அவர்களுக்கு வரவேற்புடைய வைத்து பாஜக கையில தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும்.
ஆகவே இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் புரிந்து கொள்ள, திமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும். ம். இப்ப திமுக வந்து காங்கிரஸுக்கு என்ன கட்டாயம் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன கட்டாயம் இருக்கிறது, வந்து இந்த தலித் கட்சிகள் இருக்கின்றன, அவர்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கின்றன, சிறுபான்மை மக்களுக்கு கட்சிகளை நடத்துவர்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கிறது, இதை வந்து அவங்க உள்ளபடியே உணரணும். ம். அவங்க உணர்ந்து அதற்கான ஏற்பாடுகளை அவர்களும் செய்யணும். அதே சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரிய கட்சி, இவங்களை எல்லாரும் நம்ம எல்லாரையும் அகாமடேட் பண்றதுல அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்குங்கிறத மற்ற கட்சிகளும் நினைக்கணும். ஸோ இது ஒரு வயா மீடியா, இந்த பொறுப்பு வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி, அதிலும் குறிப்பாக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறத நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இனிமேல் வந்து இப்போ போற மாதிரி நம்ம போக முடியாது. எதிர்காலத்தினுடைய அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கட்சி எதிர்கொள்ளக்கூடிய யுத்தமே அல்ல. அது வந்து இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் அதை வந்து அந்த யுத்தத்தை வந்து எதிர்கொள்ள முடியும். அப்போ தேர்தல் சமயத்தில் மட்டும் ஒன்னா இருக்கிறோம், தேர்தல் முடிந்த பிறகு அதை நம்ம வந்து கூட்டணிக்கும் அந்த கட்சிகளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த தேர்தல் வெற்றியே நமக்கு பயன்படாது. அப்போ கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. அது வந்து அடிப்படையே தவறு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பாரதியார் சொல்வார்ல, கண்டிரண்டும் வித்து சித்திடம் வாங்கிட்டு கைகொட்டி சிறியாரோன்னு சொல்வார்ல, அது மாதிரி கொள்கையை வித்துட்டு என்ன கூட்டணி. சரி, இந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சீனியர் பொலிட்டிஷியன்ஸை பார்க்கும்போது கேட்கணும்னு நினைக்கிற ஒன்று. இன்னைக்கு வந்து அரசியல்ல பல காலங்கள் தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கீங்க, களத்துல பல தருணங்கள்ல மக்களை சந்திக்கிறீங்க. நேற்று திரைப்பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கூட்டம் போடுறாரு, அவருக்கு ஒரு மக்கள் திரள் கூடுறாங்க அவரை பார்க்கறதுக்கு. அப்படிங்கும்போது ஒரு சீனியர் பொலிட்டிஷியனா உங்களுக்கு என்ன தோணும்? இது வந்து உங்களுக்கு வந்து இது ஜனநாயகத்தினுடைய மறுபக்கம். இதுதான் ஜனநாயகத்தினுடைய இருண்ட பக்கமும் கூட. டெமோக்ரஸி இஸ் நாட் 100% ஃபுல் ப்ரூஃப் பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஜனநாயகத்தை ஏன் விரும்புகிறீர்கள் என்று கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, இதை விட பெட்டர் சிஸ்டம் கிடைக்கல, அதனாலதான் நம்ம இதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்தது? பெரிய வெல் இன்ஃபார்ம்டு சொசைட்டி தானே. அங்க வந்து ட்ரம்புக்கு என்ன பின்புலம் இருந்தது? அவர் he was not a Republican before he contested elections. அப்போ பெரிய வந்து சீசன்டு பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் அந்த கட்சியில எல்லாம் அவரை எதிர்த்து, அங்க உள்கட்சி ஜனநாயகத்தில் அவரால் கேண்டிடேட்டாவே அவரை எதிர்த்து ஜெயிக்க முடியல. ரிப்பப்ளிகன் பார்ட்டியில வந்து 25 வருஷம் 30 வருஷம் செனட்டரா இருந்து கவர்னரா இருந்து பெரிய அனுபவம் பெற்ற கூடவும் கூட அந்த கேண்டிடேட்டா பிரசிடென்ஷியல் நாமினேஷன் வாங்க முடியல. அவன் வந்து ட்ரம்புக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றான். எப்படி வந்து எலான் மஸ்க் வந்து ஓவர் நைட்ல வந்து எப்படி வந்து ஒரு கூட்டம் கூட்டினா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எப்படி வர்றான்? இந்த பினாமினன் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜி உருவாக்கி கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் தவறானவர்கள் கையில மாட்டும் போதுதான் நமக்கு பெரிய சிக்கலா இருக்கு. இன்னைக்கு வந்து திரைப்படங்கள்ல வந்து 5 மணிக்கு 4 மணிக்கும் ஷோ போடும்போது திரையரங்குகளை போய் நம்முடைய இளைஞர்கள் வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போய் வரிசையில நின்று தட்டி 4 மணிக்கெல்லாம் போறாங்களே. நான் என்ன சொல்றேன், ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா கேட்குற, ஆனா 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு நீ சினிமாவுக்கு போற. இந்த முரண்பாடை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு தாய், ஒரு பெற்ற மதர் சொல்றா, என் பையன் அந்த நடிகர் படம்னா வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவனுக்கு போயே தீரணும் அவனுக்கு. அதை வந்து she thinks it's a pride. அதே பெண்மணி தான் வந்து ஓட்டு போடுறதுக்கு 500 ரூபா இல்லாம நான் வாக்குச்சாவடிக்கு வரமாட்டேன்னு சொல்லி வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த முரண்பாடுகள் வந்து ஜனநாயகத்துல வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளதான் வேணும். அது அந்த காலத்துல வந்து பீப்புள்ஸ் டெமோக்ரஸின்னு ஆரம்பிச்சாங்க, மக்கள் ஜனநாயகம். அது அது வந்து இன்னும் அது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான் வரணும் நமக்கு. இப்போ எனக்கு ஒண்ணு கண்ணு கட்டிய தூர வரை அதுக்கு ஆன்சர் தெரியல. அத இப்போ அந்த பினாமினனை வந்து நம்ம எப்படி வந்து உள்வாங்கி அதை வந்து அரசியல் படுத்துறது. இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மாஸ் வந்தது. எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாஸ் வந்தப்போ கல்யாண சுந்தரம் அதை நல்லா ஹேண்டில் பண்ணார்.
அதை ஆற்றுப்படுத்தி அரசியல்படுத்தி அதை முனைப்படுத்தினது வந்து கம்யூனிஸ்ட் பெரிய இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் தான் அதை பண்ணி எம்ஜிஆரை வந்து சேனலைஸ் பண்ணி கூர்மைப்படுத்தி அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸாக அவரை வந்து கட்டமைத்ததுக்கு வந்து காரணம். இப்போ அதை மாதிரி ஆற்றுப்படுத்துவதற்கான ஆட்களை தேடவும் இல்லை, அதற்கான முயற்சிகளை யாரும் மேற்கொள்ளவும் இல்லை. இப்படி ஒரு சக்தி வெளியே வருதுன்னு வச்சுங்களேன், அந்த சக்தியை வந்து நீங்க என்ன பண்றதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அதாவது அது தவறானவங்களுடைய கையில கிடைக்கும் போது அது வந்து எப்படிப்பட்ட கூட்டமா, ஒரு வன்முறை கூட்டமா மாறி போகுது, வெறி கொண்ட கூட்டமா மாறி போகுது. அதற்கு பிறகு வந்து விவாதங்களுக்கு இடமில்லை, கருத்து பரிமாற்றங்களுக்கு இடமில்லை. வந்து செய்திகளை சொல்லுகின்றவர்களுக்கும் கருத்துக்களை கையாளுகிறவர்களுக்கும் மேடைகள் கிடையாது. இதெல்லாம் தான் ஜனநாயகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற சவால். அதைத்தான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பயன்படுத்தி கொள்ளுது. அதுக்கு தான் வேணும். இந்த ஜனநாயகத்தினுடைய இந்த திரட்சி வந்து நீர்த்து போகணும். அப்படி நீர்த்து போகின்ற போது பாசிசம் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துடும். அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், இதெல்லாம் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான். அப்படி ஒரு கட்டத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலே வந்து இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள், இல்லை ஒரு கட்சி முறைக்கு உள்ளே தள்ளுவார்கள். வேற கட்சியே கிடையாது, ஒரு கட்சி எலெக்ஷனே பாராளுமன்ற தேர்தலாக முடிஞ்சிடும். அதை போல நகர்கிறோமோ என்கிற பயமும் எனக்கு இருக்கிறது. மிக்க நன்றி சார். நிறைய கருத்துக்கள், நிறைய தேங்க்யூ. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.